எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2020 உடைய கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதுக்கு சில தகவல்கள் திரட்டி இது இருக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ இந்த வீடியோ. ஓகே. ஸோ இதில் வந்து 200 மார்க்குக்கு கட் ஆஃப் அப்படின்றது போடவே இல்லை. போடுற கட் ஆஃப் வந்து இவங்க கொடுத்துருக்கிற 195 கொஸ்டின்ஸ்க்கோ இல்லை 196 கொஸ்டின்ஸ்க்கோ, அதாவது 195 ஆர் 194 கொஸ்டின், 195 கொஸ்டின் ஃபார் தமிழ் மீடியம், 194 ஃபார் இங்கிலீஷ் மீடியம். இவங்க ஒரு 6 கொஸ்டினுக்கு வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இது இவங்க கொடுத்துருக்க ஃபைனல் கீழேயே, அதாவது டென்டேட்டிவ் கீழேயே சேஞ்சஸ் ஆகலாம். இப்போ சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை மாற்றலாம். அது ஒரு 7-8 கேள்விகள் அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த கேள்விகளும் நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போங்க. ஓகே, இந்த 2 ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி அப்படின்னு தான் நம்ம இந்த அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதில் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய வேகன்சி 2006 வேகன்சிஸ் இருக்கு. வேகன்சி என்ஹான்ஸ் பண்ணாங்க, அதிக. ஸோ வேகன்சி 2000 வேகன்சி, அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ 2000 வேகன்சியில் சிலது பேக்லாக் வேகன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, சிலது கேரி ஃபார்வர்ட் வேகன்சி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. பேக்லாக்னா என்ன, கேரி ஃபார்வர்ட்னா என்ன? கேரி ஃபார்வர்ட்னா போன வருஷம் அவங்க அதை எடுக்கல, அதனால இந்த வருஷம் அவங்க எடுக்கிறாங்க அந்த போஸ்ட்டை. அப்புறம் பேக்லாக் வேகன்சி அப்படின்றக்கப்ப ஒரு துறையில் இருக்கக்கூடிய பதவியில் இப்போ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் வந்து சில பர்சன்ட் கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாதப்ப அந்த பர்சன்டேஜுக்கு புதுசாக ரெக்ரூட்மெண்ட்ல பேக்லாக் வேகன்சியாக எடுப்பாங்க. சீனியரிட்டியில் அவங்கள முதல்ல வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து பேக்லாக் வேகன்சி அண்ட் கேரி ஃபார்வர்ட். ஸோ இதுவும் ரெண்டு முக்கியமாக ப்ளே பண்ண போது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனில். ஓகே. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ கொஸ்டின் நமக்கு போட்டால் வரும் அப்படின்றதுக்காக சர்வே அப்படின்றது கண்டக்ட் பண்ணாங்க. இதுல 1246 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜென்யூனா கொடுத்துருக்காங்க. ஒரு சில டேட்டா ரெடண்டண்டா இருந்தது, அதெல்லாம் நாங்கள் டெலீட் பண்ணிட்டோம். இருக்கிற டேட்டாவை ஜென்யூனான டேட்டா. இதுல வந்து ஆக்சஸ் வந்து இப்ப ஓரளவு 1200 பேர்ல கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலேயாவது ஒழுங்கா படிச்சு ப்ராப்பரா எழுதுனவங்களா இருப்பாங்க. அவங்களால மட்டும்தான் இந்த சேனல்ல ஆக்சஸ் பண்ண முடியும். மற்றவங்களுக்குலாம் இது சஜஷன்ல கூட காமிக்காது. சரிங்களா? மதிக்கவே மாட்டாங்க. ஓகே. ஸோ ஜென்யூனான டேட்டா தான். டேட்டால எந்த விதமான பெரிய இதுவும் இல்லை. நாங்களும் எந்த மேனிபுலேஷனும் பண்ணவே இல்லைங்க. ஓகே. அதே மாதிரி இப்போ இவங்க கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுத்து நான் எக்ஸல்ல போட்டது தாங்க. மற்றபடி ஃபில்டர் மட்டும்தான் போட்டு கண்டிஷன்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கு. வேற எந்த மாறுதலும் இதுல விடல. இதனுடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ எனக்கு ஏதோ 1, 2 தான் தெரியும். நீங்க ஒரு 4, 5 கண்டிஷன் கூட போட்டு இன்னும் கூட அக்யூரேட்டா கட் ஆஃப் அப்படின்றத கூட நீங்க சொல்லலாம். உதவியா இருக்கலாம். ஓகே. ஸோ இதுல அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப 165 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. அதிகபட்சமா 165 கேள்விகள் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் கேண்டிடேட். இங்கிலீஷ்ல அவங்க வந்து பாருங்க 54 கேள்விகள் போட்டிருக்காங்க. அதே ரீசனிங்ல 35, 76 போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாருங்க முன்னாடியே பிலிமினரிலே 168 கொஸ்டின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ வெரி குட் மார்க் பிலிமினரியில. ஸோ அவங்க அதுக்கப்புறம் இங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. இதுலயும் ரொம்ப நல்ல மார்க். ஸ்டேட்ல டாப் ஒரு 5, 10 ரேங்க் உள்ள கண்டிப்பா உறுதியா வந்துருவாங்க அப்படின்றத நம்புவோம். பிசிஎம் கேட்டகரி, சரிங்களா? வெள்ளூர்காரங்க, மேல் கேண்டிடேட் தான். சூப்பர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மார்க் எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ இதுல 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஸோ என்ன அப்படின்னா, தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்றது பொது தமிழ் எடுத்து எழுதுறவங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 100 ரேங்க் இவங்க கொடுத்திருக்கிற 1300 பேர்ல ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்ல தமிழ் மீடியம் படிச்சவங்க வெறும் 9 பேர் தான் இருக்காங்க. அதே மாதிரி கட் ஆஃப்க்கு நம்ம ஒண்ணு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ 143 ஒரு கட் ஆஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அந்த கட் ஆஃப்க்கு உள்ள எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறப்ப 25% பேர் தான் பொது தமிழ் எடுத்து எழுதுறவங்களா இருக்காங்க. தமிழ் வந்து ரொம்ப டஃப். ஸோ இது வந்து நம்ம கண்கூடா பார்க்கிறது. இத நான் எத வச்சு டஃப் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப 2 பெரிய அகாடமி. ஸோ அவங்களுடைய மார்க் டெஸ்ட் நடத்துனத அவங்க வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்டோடைய டேட்டாவ அவங்க ஆன்லைன்லயே போட்டிருக்காங்க. அத நீங்க ப்ராசஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். இதுல பாருங்க, தமிழ் மீடியம் இது வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோடது. அவங்க கிட்டத்தட்ட 1300 பேர், இதே அளவு தான். 1300 பேர் இந்த தேர்வை எழுதுனாங்க. அதுல தமிழ் மீடியம் கேண்டிடேட்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது இங்கிலீஷ் மீடியம்ங்க, ஜிஇ. மத்தவங்க தமிழ் மீடியம். ஃபுல்லா தமிழ் மீடியம் நெறைய இருக்கிறாங்க. ஸோ தமிழ் மீடியம் வெரி பொட்டன்ஷியல். ஆனாலும் ஃபைனல் டிஎன்பிசில அவங்களால பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. இது வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோடது. இது சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. எல்லோல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம். பாருங்க, இந்த பிரவுன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பிரவுன் வந்து இங்கிலீஷ் மீடியம். ரேங்க் வச்சு போடுறப்ப ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்ல கிட்டத்தட்ட 70% பேர் வந்து தமிழ் மீடியம் வராங்க. பொது தமிழ் எடுத்தவங்க வராங்க. அதனால டிஎன்பிசி உடைய டேட்டால
ஃப்ளோ வரவே இல்லைங்க. இப்ப ஜிஇ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஜிஇல அதிகபட்சமான மார்க் எவ்வளோ எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஜிஇ ஃபில்டர் மட்டும் நான் போடுறேன். ஓகே. ஜிஇல அதிகபட்சமாக 57 வரைக்கும் போட்டிருக்காங்க. 57 கொஸ்டின்ஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க ஜிஇல. சரிங்களா? 57 கொஸ்டின் ஒருத்தவங்க 60 கேள்விக்கு 57 வரைக்கும் போட்டா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஆனா 50 அண்ட் எபோவ் வந்து பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. 50 அண்ட் எபோவ் நெறைய பேர் இருக்காங்க. ஓகே. இதே கண்டிஷன் நான் வந்து தமிழ் மீடியத்துக்கும் போட்டு பார்க்குறேன். ஜிஇக்கு பதிலா ஜிடி வச்சு நான் போட்டு பார்க்குறேன். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதில டாப் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. ஜிடில அதிகபட்சமாக 50 தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? 50 மார்க்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்கு. அது ஃபில்டர் மாத்தியே காமிக்கிறேன். லார்ஜஸ்ட் டூ ஸ்மாலஸ்ட் வச்சு போடுறப்ப 50 தான் அதிகமா இருக்கு. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த 150, 140ஸ் அதில தான் வராங்க. ஸோ 49 வாங்கியிருக்காங்க சிலரு. அதுவும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 47 கொஞ்சம் பேர் வாங்கியிருக்காங்க. 45 நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ இது இங்கிலீஷ் மீடியத்தில இது வந்து கூடுதலாவே இருக்கு. இப்ப நான் 2த்தையுமே வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ 165, 163 அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்காங்க. 154, 151, 150. ஸோ 150 அண்ட் எபோவ் இருக்கு அப்படின்னா, ஷூரா உங்களுக்கு வந்து லெவல் 12 அண்ட் எபோவ் போஸ்ட் கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. 152, 153 அப்படிலாம் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, லெவல் 12 கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இது கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஓகே. ஜெனரல் டர்ன்க்கு வந்து 150 அப்படின்றது இருக்கலாம். இது நம்ம சொல்றது எல்லாமே இந்த 193 அத 194, 195 கொஸ்டினுக்கு சொல்றதுங்க. 150 கொஸ்டின் ஜிடிக்கு ஜெனரல் டர்ன்ல இருந்தாங்க அப்படின்னா 150 அண்ட் எபோவ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். பிசியா இருந்தாங்க அப்படின்னா 143, எம்பிசிக்கு 143. இப்ப நமக்கு குடுத்த டேட்டால 20%. ஸோ இந்த 20% வந்து நான் ஏற்கனவே வந்து நம்ம குரூப் 4 குரூப் 1 உடைய பிரிலிமினரில வந்து எடுத்தோம். சரிங்களா? ஸோ அதில நெறைய பேர் அதில 4500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி குரூப் 4க்கும் இதே மாரி நம்ம எடுத்தோம். அதிலயும் 1200 பேரு. அந்த பேட்டர்ன நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்க்குறோம். குரூப் 1 நம்ம இதே மாரி வச்சிருந்தோம். கூகுள் ஃபார்ம் வச்சு வச்சிருந்தோம். ஸோ அதுலயும் வந்து ஒரு 400 பேர் அப்படின்னு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 2000 பேர் தான் எடுப்பாங்க. குரூப் 1 அப்படின்றக்கப்ப அந்த டேட்டா இன்னும் கூட ரிலையபிளா இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம எடுத்ததுதாங்க இது. ஸோ இப்போ 143 கொஸ்டின் பிசிக்கு, எம்பிசிக்கு 143 இருக்கலாம். பிசிஎம்க்கு 138. என்னன்னா, இப்ப மொத்தமாக இருக்கக்கூடிய வேக்கன்சி லாஸ்ட் இயர் வந்து 5000 வேக்கன்சி இருந்தது. இப்ப 2000 வேக்கன்சி தான் இருக்கு. அப்ப என்ன ஆயிடும், அந்த ஓரளவு படிக்கிறவங்க எப்பயுமே படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு 10, 20% பேர் வந்து நல்லாவே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி போக, போக ஆள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதனால கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப கம்மியாகும். இதுல படிக்கிற கேண்டிடேட், கிரீமி கேண்டிடேட்டே இருக்கிறதுனால அவங்களே டக்குன்னு வந்துருவாங்க. இப்ப டிஃபரண்ட்லி ஏபிள்டுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கோர் வந்து நெறைய பேர் நல்ல மார்க்கே எடுத்திருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸ்பெஷல் கேட்டகரில நம்ம இப்ப போய் பார்க்குறப்ப, இப்ப டிஃபரண்ட்லி ஏபிள்டு நம்ம எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களே வந்து நெறைய பேர் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் பாருங்க 140, 135, 130, 130. ஸோ இவங்களே வந்து நெறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருந்திருப்பாங்க. 140 அண்ட் எபோவே இருந்தாங்க. ஸோ அதனால கட் ஆஃப் அப்டின்றது அவங்களுக்கு ரொம்ப கம்மி ஆகாது அப்டின்றதும் இதுலருந்தே நமக்கு கண்டிப்பா தெரியுதுங்க. பிஎஸ்டிஎம் அ வந்து -10 மார்க்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி 99% வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க பொது தமிழ் தான் எடுத்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சிரமங்கள் இருந்திருக்கும். அந்த தமிழ்ல அவங்களால 45 மார்க்குக்கு மேல எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருந்திருக்கும். அத விட கம்மியா எடுத்திருப்பாங்க. தமிழ் மீடியம் அ அந்த பிஎஸ்டிஎம் அவங்க தான் போவாங்க அப்படின்றக்கப்ப, அது வந்து நார்மலா யூசுவலா இது மாரி அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கு ஒரு 5, 6 கேள்விகள் தான் எப்பயுமே கட் ஆஃப் கம்மியா இருக்கும். நீங்க லாஸ்ட் குரூப் 1 எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதுலயும் 1800 1900 பேர் தான் எடுத்திருப்பாங்க. பெரிய வித்தியாசம் இருந்திருக்காது. 135 கேள்வி, 129 கேள்வி. பிசில 135 கேள்வி, பிசி, பிஎஸ்டிஎம்க்கு 126 கேள்வி தான் வித்தியாசம் இருந்திருக்கும்.
ஆனா இங்க நீங்க பார்த்தீங்கன்னா -10 வரும். எதனாலன்னா, அந்த தமிழ் ஃபேக்டர்னால நமக்கு வந்து நெறைய மார்க் வந்து கம்மியாகும். சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அதுவும் வந்து -25 அப்படின்றது போகும். ஓகே. பிசிஎம் 138 அதே மாரி எஸ்சி வந்து 135. எஸ்சி வந்து ஆல்மோஸ்ட் பிசிஎம் கேட்டகரி கட் ஆஃப் அளவுக்கு தான் இருக்கும். ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, பேக்லாக் வேகன்ஸீஸ் அவங்களுக்கு இருக்கு. பேக்லாக் வேகன்ஸீஸ் நெறைய இருக்கிறதுனால, அதனால எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாகுதுங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். எஸ்சிஏ, எஸ்சியோடதும் எடுக்கலாம், எஸ்சிதும் எடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து எப்பயுமே கம்மியா இருக்கும். ஸோ இதுதான். ஜெனரல் டவுன் 150, பிசி, எம்பிசி 143, பிசிஎம் 138, எஸ்சி, எஸ்சிஏ இவங்களுக்குலாம் வந்து 135, 30, எஸ்டிக்கு 120 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் விடோவா இருந்தாங்கன்னா -25. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ நீங்க வந்து பிசியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 அரௌண்ட் 120 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நான் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க 135, 133, 134 இருந்தீங்க அப்படின்னா பிசியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே நான் பிசியா இருக்கேன், நான் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா நீங்க 130 மேல எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ல பேக்லாக் இருக்கு. இதுல வந்து எஸ்சி, எஸ்டில வந்து உங்களுக்கு வந்து அ போன வருடம் அதாவது கேரி ஃபார்வர்ட் அதாவது அ ஏற்கனவே வந்து இந்த பதவியில இருக்கிறவங்க அதிக எண்ணிக்கையில இருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு வந்து இப்ப புதுசா வந்து ரெக்ரூட்மென்ட் பண்ணி எடுக்குறாங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஷார்ட் ஃபால் வேக்கன்ஸீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எஸ்எஃப் அப்படின்றது ஷார்ட் ஃபால் வேக்கன்ஸீஸ். ஷார்ட் ஃபால் வேக்கன்ஸி ஃபார் எஸ்சி ஜெனரல் 60. இது ஜெனரல்ல தான் குடுப்பாங்க. சரிங்களா? கேட்டகரைஸ் பண்ணி குடுக்க மாட்டாங்க. பிஎஸ்டிஎம் அதுக்கப்புறம் வந்து விமன் அப்படின்னு குடுக்க மாட்டாங்க. ஜெனரல்லயே குடுத்துருவாங்க. எஸ்எஃப், எஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59 இருக்கு. அதனால எஸ்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் கட் ஆஃப். லாஸ்ட் இயரோடவே கம்மியாகும். ஆனா லாஸ்ட் இயர்ல டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்றனால நம்மளால அதையும் இதையும் கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. ஓகே. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம எடுத்தது. சில கொஸ்டின்ஸ் டவுட்டா இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப கொஸ்டின் நம்பர் 14 இது 23, 24 தான் கேரளா இருக்கு. 22, 23 ஹரியானா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி ஹெச்ஆர்என்சி ஆக்ட் வந்து 1926 அப்படின்ட்டு ஸ்கூல் புக்ல ஏதோ 9த்லயோ 10த்லயோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சொல்லலாம். ஏஜே ராஜன் ராஜன்ல அந்த த்ரான் அத வந்து தப்பா குடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்ஸர வந்து கண்டிப்பா போடலாம். இதுக்கு ஏதாவது 2 சாய்ஸ் குடுக்கலாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாவே கொஸ்டின் அண்ட் ஆன்ஸர் தப்பா இருக்கிறதுனால 82 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணாவே அவங்களுக்கெல்லாம் வந்து மார்க் குடுக்கலாம். பேஷ்வா அக்ரீட் டூ சரண்டர் த சிட்டி ஆஃப் சூரத். சூரத் 1739லயே குடுத்துருவாங்க. இதனால 1 அண்ட் 2 மட்டும் கரெக்ட்டா இருக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவங்க 1 அண்ட் 2 அண்ட் 3 அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? சோர்ஸ் பார்த்து நீங்க இத அப்ளை பண்ணிடலாம் நீங்க. ஓகே. கரெக்ட் பேர்ல வந்து ராஜகோபாலாச்சாரி லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில தான் இருப்பாரு. ஸோ இதையும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? இதுவும் வந்து ஆன்சர்ஸ் வந்து தப்பா இருக்கிறதுனால, இதுக்கு வந்து அவங்க வந்து குடுக்கலாம். உலை அப்டின்னா பெண்மான் அப்டின்ட்டு நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு பொருந்தாத இணை தான். ஆனா டி மட்டும் தான் குடுத்திருப்பாங்க. இது மாரி வந்து ஒரு 6, 7 கொஸ்டின் அப்டின்றது அ நமக்கு வந்து இவங்களுடைய ஃபைனல் கீக்கும் இதுக்கும் சேஞ்சஸ் இருக்கு. அதனால நமக்கு வந்து மாற்றம் அப்டின்றது வரலாம். சரிங்களா? ஸோ ஓகே இதுதான். இப்போதைக்கு அ மேற்கொண்டு படிங்க. இந்த எக்ஸாம்ல நம்ம படிச்சு இவ்வளோ மார்க் எடுக்கல அப்டின்லாம் ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஆனா எதனால நான் வருத்தப்படாதீங்க அப்டின்றேன்னா, இப்ப இந்த எக்ஸாம்க்காக நீங்க எவ்வளோ நாள் படிச்சீங்க அப்டின்ட்டு நம்ம இது கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருந்தோம். 5 மந்த்ஸ், 4 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 1 மந்த்ஸ்ன்ட்டு. இந்த 5, 4 படிச்சவங்க ஒரு 20, 25% பேர் தான் படிச்சிருக்காங்க. மீதி எல்லாருமே நான் 1 மாசம் படிச்சேன், 2 மாசம் படிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இந்த எக்ஸாம்க்காக 3 வருஷம் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஆக்சுவலா எல்லார்ட்டயும் வெளியில சொல்லுவோம். வெளியில இருக்கவங்களும் அத நம்புவாங்க. வெளியில இருக்கவங்களும் சொல்லுவாங்க, "நீ இந்த எக்ஸாம்க்கு 3 வருஷம் படிக்கிற. ஆனா நீ இன்னும் போஸ்டிங் வாங்கல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த எக்ஸாம்க்காக நம்ம எவ்வளோ நேரம் படிச்சோம்? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 மாசம் நீங்க கண்டிப்பா நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப நல்ல மார்க்கே உங்களுக்கு வந்திருக்குங்க. நம்ம விட்டு விட்டு படிக்கிறோம். நமக்கு தோன்றப்பலாம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதனால தான் நம்ம பின்தங்கியே இருக்கிறோம். நம்ம கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருந்தோம் அப்படின்னா, உறுதியா ஒரே மூச்சுல நீங்க நெனச்ச வேலைய வாங்கிட்டு, அப்புறம் அரசாங்க வேலையில நீங்க ஜம்முன்னு உட்கார்ந்துடலாம். இல்ல, இல்ல நான் ஒரு தொடர்ச்சியற்று ஆனா ஒரு தீவிரமான முயற்சிய இந்த 1 மாசம் நான் செய்றேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் உங்கள பனிஷ் பண்ணிடுது. ஸோ நம்ம எங்க தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்க. இன்ஃபாக்ட் தமிழ் எடுத்து படிச்சது தவறு தான். அது சிஸ்டமே தப்பு. அது அத மட்டும் நம்ம சொல்லி எஸ்கேப் ஆயிடக்கூடாது. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுல 50, 52, 53 தமிழ்ல போட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றத உணருங்க. உணர்ந்து மேற்கொண்டு படிங்க. உறுதியா அடுத்து வரக்கூடியதுல ரொம்ப நல்லாவே பண்ணலாம். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஒரு பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்றப்ப, நீங்க தான் அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு
முழுமையாக தகுதியானவர். நீங்க இந்த ப்ராசஸ கன்டின்யூ பண்ணீங்க அப்படின்னா, உறுதியா ஒரு அரசாங்க வேலையோட வெளிய போயிரலாங்க. நன்றி.